தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் தீவிரவாதம் தான், அதை தடுக்கப்படத்தான் வேண்டும், அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஆனால் அந்த தீவிரவாதத்தை காஷ்மீரில் தீவிரவாதம் நடக்கிறது. அதனால் காஷ்மீருக்கு ஜவஹர்லால் நேருவால் கொடுக்கப்பட்ட 370 என்கின்ற சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார்கள். அந்த 56 இன்ச்சு கொண்ட மோடி அவர்கள் மலையாளம் பேசிவிட்ட ஏன்னா இங்க வந்து 4 சாய் சந்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்திரமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட மோடி அவர்கள், மானங்கட்ட மோடி அவர்கள் அதை ரத்து செய்தார்கள். எதற்காக ரத்து செய்தார்கள்? காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை ரத்து செய்தால் அங்கு தீவிரவாதம் ஒழிக்கப்படும், தீவிரவாதம் தட்டுக்குள் வைக்கப்படும் என்று மானங்கட்ட மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது நடந்ததா? 370 ரத்து செய்து விட்டார்கள். ஆனாலும் அங்கு தீவிரவாதம் நடக்கிறது. 1500 செல்லாது என்றார்கள். யாரு? மானங்கட்ட மோடி அரசு. எதற்கு வேண்டி செய்தார்கள் அதை? அது சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்லை சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கழிச்சு வீட்டு பக்கம் போங்க எல்லாரும். சார் 500,000-ஐ அதிகப்படியாக தீவிரவாதிகள் வைத்துள்ளார்கள், அதை ஒழித்தால் அங்கு தீவிரவாதம் ஒழித்துவிடும் என்று சொன்னார்கள். நடந்ததா? 500,000-ஐ மாற்றுவதற்கு நம்முடைய மக்கள் எவ்வளவு வரிசையாக நின்று எத்தனை இன்னுயிர் துளைத்தார்கள் எண்ணி பாருங்கள். நவம்பர் 18ஆம் தேதி 500,000 செல்லாது என்று அறிவித்தார். எதற்காக அறிவித்தார்? காஷ்மீரில் தீவிரவாதிகளிடம் அதிகமாக அந்த பணம் உள்ளது, ஆகையால் அந்த தீவிரவாதம் அதோடு நிறுத்தப்படும் அப்படி என்று சொன்னார். நடந்ததா? நடக்கவில்லை. அப்ப இந்த மானங்கட்ட மோடி அரசுக்கு என்னதான் நடக்கிறது பாத்தீங்கன்னா, இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதி மத மோதல்களை தூண்டிவிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய நாட்டில் உள்ள நாட்டு மக்களை பலியிடுகிறார்கள், நரபலி என்று சொல்வார்கள். அதுபோன்று நரபலியுடன் இந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். உளவுத்துறை என்பது நாம் அசைந்து பேசினாலே உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு போய்விடும். அந்த சம்பந்தப்பட்ட துறை மூலியமாக அந்த அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ போய்விடும். இதுதான் உளவுத்துறையுடைய வேலை. ஆனால் இந்தியாவை உள்துறை அமைச்சர் என்று ஒன்று உள்ளார், மானங்கட்ட அமித்ஷா. இந்த மானங்கட்ட அமித்ஷாவை உள்துறை கையில் உள்ளது. அந்த உள்துறை மூலமாக எதிர்கட்சிகளை கண்காணிப்பதற்கும், எதிர்கட்சிகளின் தொலைபேசியை ஒட்டி கேட்பதற்கும், எதிர்கட்சிகள் என்னென்ன செய்தாலும் நோட்டமிடுவதற்கும் உளவுத்துறையை பயன்படுத்தும் அந்த மாநகர அமித்ஷா அவர்கள் ஏன் இது போன்ற ஒரு தீவிரவாத செயல் காஷ்மீரில் நடக்கப் போவது என்று முன்கூட்டி அவருக்கு தெரியாதா? தெரிந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய பீகார் எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற பதவி வெறியில் நாட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்தவில்லை என்றால், இந்த நாட்டை விட்டு இந்த மோடி அரசை துரத்தவில்லை என்றால் கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் இதே போன்ற நிலைதான் ஏற்படும். ஆகையால் அந்த துயர சம்பவத்தில் இறந்த அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையின் மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்ட சிறுபான்மை துறையின் சார்பாக இந்த அஞ்சலி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அஞ்சலி கூட்டத்தின் வாயிலாகவே நம்முடைய மாநகர மோடியையும் மாநகர அமித்ஷாவையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.